trigonometry lesson. 8.1 exercise, 11th exercise. State within the following are true or false and justify your answer. See students, இது வந்து வெறும் true or false தான். ஆனால் இதில் வந்து நம்ம நிறைய திங்க் பண்ணணும், சரியா? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா ஐஐடி பேஸ்ட் கொஸ்டின் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, சரியா? ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? The value of tan A is always less than 1. Value of tan A வந்து less than 1 எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஆனால் less than 1 இருக்குமாமா? இருக்காது. எப்படி சொல்கிறீங்க மிஸ்? கவனிங்க. tan வேல்யூ வந்து 0, tan 30 வந்து என்ன வரும்? 1/√3, tan 45 1/√3 and 5. ஸோ இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். இதில் tan theta 3 வருது, √3 வருது. ஸோ √3 வேல்யூ என்ன சொல்லுங்கள்? 1.732 which is greater than 1. ஸோ tan வேல்யூ இதிலே தெரிஞ்சிருச்சு 1 விட அதிகம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? secant A equal to 12/5 for some A of angle A. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்தது கொஸ்டின், cos A is the abbreviation used for the following cosecant of angle A. இது வந்து பாருங்க, cosecantோட அப்ரிவேஷனா இல்லை. காஸ் வந்து என்னதுமா? தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் காஸ். காஸ்னா வந்து கொசைன் வரணும். அங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கொசிகண்ட். கொசிகண்ட்டை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? கொசிக் எழுதுவோம். அப்போ இது ரெண்டும் வேறு வேறு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், cot A is the product of cot into A. அப்படியா? இப்படி இருந்துச்சுன்னா cot Aவும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணதா அர்த்தமா? இல்லை, இதுவும் ஃபால்ஸ், சரியா? இப்போ என்ன மிஸ் அது அர்த்தம் அப்படின்னா அது வந்து ஆங்கிள் ஏயோட காட், சரியா? காட் ஏன்னு எழுதணும்னா இப்படி எழுதுனா என்ன அர்த்தம்? ஒரு ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏ இருக்கும், அதோட காட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். காட் இன்டூ அவங்க என்ன சொல்ல? காட் இன்டூ ஏவா அப்படின்னு கேட்குறாங்க. இதுலேயே ராங், இட்ஸ் ஹைலி ராங். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. sin theta is equal to 4/3 for some value of theta. இதுதான் ரன்ஸு. ஃபிஃப்த் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா sin theta is equal to 4/3. சரியாம்மா? போடுறேன். இந்த ட்ரையாங்கிள், ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம எங்கே வேணால் போட்டுக்கலாம், சரியா? சரி, sin thetaவோட ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ், சரியா? இப்போது ஏபிசின்னு கொடுத்துக்கோங்க. ஆப்போசிட் சைடு இது ஆப்போசிட் பிசி, அப்போ 4. அப்போ கீழே உள்ளது வந்து ஹைபாட்டினியூஸ் வரும். சரி, நமக்கு தெரியும் ஹைபாட்டினியூஸ் தான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் சைடு. ஆனால் இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி 4 வந்து ஆப்போசிட் சைடாக இருக்குது, 3 வந்து ஹைபாட்டினியூஸாக இருக்குது. அப்போது இது தப்பு, ஃபால்ஸ், சரியா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து இன்னொன்று எது சொன்னோம் நம்ம இடங்கன்னா இது பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின். அதாவது secant theta is equal to இது வந்து சம் வேல்யூஸ்க்கு வந்து இது ஓகேவா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா? இதுக்கும் நம்ம ஒரு ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள்னா secant thetaனா இது காஸோட ஆப்போசிட். ஸோ காஸ்க்கு வந்து adjacent பை வரும். அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா adjacent பை ஹைபாட்டினியூஸ் பை adjacent. அப்போது 12 வந்து எங்கே போடணும்? ஹைபாட்டினியூஸில் போடணும். 5 எங்கே போடுவீங்கன்னா adjacent. ஸோ தீட்டா adjacent. ஸோ தீட்டா நான் இங்கே வச்சிட்டேன்னா எது ஆப்போசிட்? இது ஆப்போசிட். அப்போ 5 நம்ம adjacentல போடணும். சரி, அப்போ பிசி வந்து என்னவா இருக்கும்? பிசி கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? நமக்கு தெரியும் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர், சரியா? அப்போது ஏசி ஸ்கொயர் வந்து 12 ஸ்கொயர், அதாவது 144. ஏபி ஸ்கொயர் வந்து 25.
plus BC square. So BC square is equal to 144 minus 25. So 190 square BC square. நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், root எடுக்கணும் for root of 190. ஸோ இது வந்து some 10.9 வருது ஆன்சர். சரி, அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஆன்சர் வந்து 10.9. இந்த 10.9 வச்சு இது ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம 6th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஒரு இது படிச்சிருப்பீங்க, தியரம் மாதிரி. என்ன தியரம், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சைட்ஸ் வச்சு, அதாவது 2 சைட்ஸை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா மூணாவது சைடு அதிகமாக இருக்கணும். இப்போ இது சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து 7. ஸோ 7 வந்து லெஸ் தேன் 10.9 தான் அதிகம். சரியா, இப்போ வந்து -10.9 அதாவது 11 வச்சுக்கோங்க. ஸோ 1.1 வரும்னா ஸோ அது வந்து 5 விட சின்னது. அடுத்து வேறு யாரை சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அந்த 5 10.9லேருந்து அதாவது 11 மாதிரி இருக்கலாமா. ஸோ 6 சம்திங் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் என்னது லெஸ் தேன் 12. ஸோ 3 சப்ராக்ட் சைட்ஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி பார்த்துட்டோம். அந்த சைட்ஸை விட அது சின்னதாக தான் இருக்குது டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, ட்ரூ. இப்போ பாருங்கள், கொஸ்டின் போயிடுவோமா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸ், செகண்ட் ஒன் வந்து ட்ரூ, ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபால்ஸ். சரியா, இதில் ஒன்றே ஒன்று செகண்ட் மட்டும் தான் ட்ரூ. ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி சொல்கிறேன், the value of tan A is always less than 1. அவங்க கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட், அது தப்பு. எம்எஸ் ரொம்ப கிளியராக √3யோட வேல்யூ 1.732 greater than 1 வருது, அதனால் அது ஃபால்ஸ். அப்புறம் சீக்கண்ட் தீட்டா வந்து 12/5. 12/5 வச்சு ட்ரையாங்கிள் வரைய முடியுமானா இப்போ தான் பார்த்தோம், வரைய முடியும். சரியா, நம்மளே ஹைபாட்டன்யூஸ் அனதர் சைடு கண்டுபிடிச்சிட்டு வரைய முடியுமா அப்படின்னு செக் பண்ணோம். அடுத்தது cos A is abbreviation of cosecant கொடுத்துருக்காங்க, அது தப்பு. cos வந்து abbreviation of cosine. cot A is equal to cot A வந்து cot into A ஓட மல்டிபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இல்லை, அதுவும் ஃபால்ஸ். tan theta is equal to 4/3 for some angle theta. 4/3ல 3 வந்து ஹைபாட்டன்யூஸ் வந்து எப்பயுமே ஹைபாட்டன்யூஸ் வந்து ஜாஸ்தி ஹையஸ்ட் வேல்யூ. ஆனால் இங்கே கொடுத்துருக்க தீட்டா படி 4 ஆப்போசிட்டில் இருக்குது, 3 ஹைபாட்டன்யூஸ். ஸோ திஸ் இஸ் ராங், அதனால் இதுவும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சரியா, ஸோ அப்போ இது 1 வேர்டு தான், ஆனால் வந்து நமக்கு இது நிறைய என்ன செய்யுது, யோசிக்க வைக்குது. சரியா, அதனால் இந்த 1 வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கல, ரொம்ப கிளியராக யோசிச்சு படிக்கணும். சரியாம்மா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சா, ஒரு 2 times பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.